இந்த பெண் மாதிரி இன்னும் 4-5 பேர் தாலியை கழட்டி தூக்கி போட்டு ஆட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கலாச்சாரம் தான். ஸோ பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கும்பொழுது அதே மனநிலைக்குள்ளே நீங்களும் போயிடாதீங்க. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் கணவன் மனைவி குழந்தை இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான ஒரு உறவுக்குள்ளே இருக்காங்கன்னா அதுக்கு நிறைய விஷயங்களை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதில் முக்கியமான விஷயம் இந்த தாலி. இந்த தாலி கழுத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணை பார்க்கும் பொழுது அந்த தாலியினுடைய அந்த பவர்னு சொல்ல முடியாது. அந்த தாலி நம்ம கழுத்தில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு திருமணமானதை ஒவ்வொரு நொடியும் உணர்த்திக்கிட்டே இருக்கும். அதனால இன்னொரு ஆண் வந்து பேசும் பொழுது அந்த பெண் கொஞ்சம் அதற்கான இடம் கொடுக்காம விலகி வராங்க. அதையும் மீறி நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம பிரியாணி கடையில் போய் பிரியாணி வாங்கின இடத்துலலாம் கள்ளக்காதல், வாகனம் ஓட்ட வந்த கார் டிரைவர் கியர் போடுற அந்த ஸ்டைலை பார்த்து கள்ளக்காதல், தோட்ட வேலைக்கு வந்த தோட்டக்காரனுடைய கள்ளக்காதல், இதெல்லாம் வந்து இது ஓப்பனாக சொல்லணும்னா இந்த கள்ளக்காதல்னு சொல்லவும் முடியாது இன்னைக்கு இருக்கிறதுக்கு. அதாவது உறவை மீறிய நட்பு அப்படின்ற மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி வர்றது தான் இந்த ஒரு சில புனிதமான விஷயங்கள். அதில் இந்த தாலியும் ஒன்று. ஒரு ஆண் எப்பொழுது ஆணாக மதிக்கப்படுகிறான் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வரி தான் இருக்குது. ஒரு பெண்ணின் கழுத்தில் அவன் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் 4 பேருக்கு முன்னாடி நின்று பஞ்சாயத்து பேசுகிறவனாகவும் ஒரு நல்ல இடத்துக்கு விசேஷத்துக்கு கூப்பிட்றதுக்கு அவன் ஒரு மதிப்பான ஆளாக மாறுறதுக்கு காரணமே இந்த தாலி ஒரு பெண்ணுடைய கழுத்தில் ஏறுறது தான். அப்படி தாலி கையில் ஏறாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தாலோ இல்லை திருமணமாகாத பயலாக இருந்தாலோ நிறைய பேர் இருக்கும். பெண்களுக்கு எப்படி அதேமாதிரி தான், மொட்டை பையன் அவன் பாட்டுக்கு தெரியவாண்டா, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு. இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் இவங்க 2 பேருடைய தரத்தை உயர்த்துறதே இந்த திருமணம். இந்த திருமணத்துக்கு மூல காரணமாகிறது அந்த தாலி. இந்த தாலியை இப்போ வரைக்குமே நம்ம முன்னோர்கள் உடன்கட்டை ஏறுதல்ல இருந்து இப்போ வரைக்குமே அந்த தாலி அப்படின்றத ஒரு புனிதமாகவே கருதிக்கிட்டே வருவாங்க. ஆனால் ஒரு சில குரூப் இருக்குது, இந்த தாலியை போட்டால் நம்மளுக்கு அது வேலி, நம்ம மட்டும்தான் போடணுமா, ஆண்கள் ஏன் போடக்கூடாது, அந்த ஆண் வர்க்கத்தினுடைய அடிமைத்தனத்தை காட்டுது, ஆண் வர்க்கம் வந்து பெண்களை அடிமையாக நடத்துது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த எடுத்து சொல்லி பெண்களை வந்து பெண்கள்கிட்ட வந்து எடுத்துக்காட்ட சொல்கிற மாதிரி அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கை செயல்பாடுகள், உடை கலாச்சாரம், பேச்சு கலாச்சாரம் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கான கும்பல் ஒன்று இருக்குது. அது எந்த கும்பல்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் இந்த ஜென்ரேஷன் இப்போ இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படித்தான். 6 மாதம் இவனுடைய வாழ்க்கை, அடுத்த 6 மாதம் இன்னொருத்தனுடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனுடைய வாழ்க்கை. இதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இதில் இடையில பார்த்தீங்கன்னா இந்த கலாச்சாரம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கலாச்சாரமே இல்லைன்ற மாதிரி, இது கலாச்சாரமே கிடையாது, தாலி போடுறது வந்து ஒரு அடிமை சங்கிலி அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கொஞ்ச நஞ்ச கலாச்சார பின்பற்றுதல் ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் அதில் இருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு நடைபாதை. புருஷன் சொல்லி தான் நீ கேட்கணுமா, நீ உன்னுடைய இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போடு, உன்னுடைய விருப்பத்துக்கு எங்கேயும் போ, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு, ஒரு கணவன் மட்டும் எதுக்கு, 4-5 நண்பர்கள் வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஜென்ரேஷன் கேப்புக்கு மாறுறதுக்கு காரணம் ஒரு சில கல்லு சடைங்க. இது இப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங்கிற பேரில் நிறையா தாலியை கழட்டி வைக்கிறது, தாலியை ஸ்டைலாக தூக்கி வெளியில் போட்டு தொங்க விட்டுட்டு வீடியோ போடுறது, ரீல்ஸ்காண்டியே தாலி கழுத்தில் போட்டுக்கிறது, இதெல்லாம் நிறையா நடந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் மீறி இந்த பாட்டி சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஜென்ரேஷன் கேப்பு வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே தாலி எந்த அளவுக்கு மதிப்பானது, எந்த அளவுக்கு முக்கியமானது, எந்த அளவுக்கு புனிதமானது அப்படின்றத பறைசாற்றுற விஷயம்தான் இந்த முன்னோர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வீட்டில் ஒரு மருமகள் வந்தாலோ இல்லை நம்ம வீட்டிலேருந்து ஒரு பெண் வெளியில் போனாலோ அந்த தாலியை பற்றிய முக்கியத்துவமான விஷயத்தையும் தன் கணவன் மீது எவ்வளவு பாசமாக இருக்கணும், குடும்பத்து மேலே எவ்வளவு பாசமாக இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையே கிடையாது, வேணும்னா இவங்க கூட இரு, இல்லைன்னா போய்கிட்டே இரு அப்படின்ற வரலாறை கையில் எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா. அதில் இதுவும் ஒன்று. இப்போ இதை எதுக்காக நம்ம பேசுகிறோன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, அப்போ நம்ம பண்ணுறதுக்கு என்ன அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குறது தான் இந்த மாதிரியான நாட்களுடைய வேலை. கழுத்தில் இருக்க தாலியை தூக்கி வச்சுட்டு என் கணவனுக்கு எதுவும் ஆயிருமா, இப்போ இந்த தாலியை நான் கழட்டிட்டேன்னு சொல்லி இவ்வளோ இதாக பேசுகிறவங்க நாளைக்கு அதே கணவனுக்கு ஒரு சின்ன விபத்தோ இல்லை ஒரு உடல்நிலை சரியில்லாத நேரத்துலையோ
நேராக எங்கே போய் நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல் போவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவானுங்க? ஐயா கடவுளே எனக்கு என் வீட்டுக்கார நலமா திருப்பி கொடுன்னு. இந்த நலமா திருப்பி கொடுன்னு கடவுள்கிட்ட வீண்ற பார்த்தீங்களா? ஏற்கனவே நம்ம கலாச்சாரம்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக போய்கிட்டு இருக்குது. என்னடா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைய தாலியே போட மாட்டேங்குது. கேட்டால் நாங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த மாதிரி இருக்கோம் அப்படின்ட்டு போயிருதுங்க. இந்த லட்சணத்தில் தாலியவே போட தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சில ப்ரோக்ராம்கள் பண்ணுறதுக்கு காரணம் இந்த மீதி இருக்கவங்களுக்கும் இந்த கலாச்சாரத்தை பரப்புறது தான் இவங்களுடைய வேலையாக இருக்குது. தயவு செய்து இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்குற பெண்கள் அப்போ தாலியை கலட்டினா எதுவும் இல்லை அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துடாதீங்க. இப்போ இந்த தாலியை கழட்டி போகிற லேடியை பாருங்களேன், நாளைக்கு ஏதாவது ஒரு அவசரம், ஒரு ஹெல்த் இஷ்யூ கணவனுக்கு, இல்லை கணவன் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிட்டாருன்னா முதல்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடியே அந்த லேடிக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கடவுளே என் கணவனுக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இந்த எண்ணமும் இந்த தாலியும் எனக்கு கேட்டால் ஒன்று தான். இந்த பெண் மாதிரி இன்னும் 4-5 பேர் தாலியை கழட்டி தூக்கி போட்டு ஆட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கலாச்சாரம் ஊ தான். ஸோ பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கும்போது அதே மனநிலைக்குள்ளே நீங்களும் போயிடாதீங்க.